அடுத்த கதையோட விமர்சனம் கேட்கலாமா? இந்த சீரீஸில் வரப்போகிற கதை சனா கீத் எழுதிய தேன் பூவே வா தென்றல் தீண்ட. தகப்பன் இல்லாத குடும்பத்தை தகப்பனாக இருந்து தாங்குகிற மூத்த மகன் செண்பக பாண்டியனை பற்றின கதை தான் இது. சின்ன வயசுலேயே அவங்க அப்பா இறந்து போயிட குடும்பத்தை காப்பாற்றணுங்கிறக்காக அவன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுறான். அவனுக்குன்னு இருக்கிற ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னோட 2 தம்பி 2 தங்கச்சி இவங்களுக்காகவே வாழ்கிறான் அண்ணன். 37 வயசில் அவன் ஊரில் வந்து செட்டில் ஆகும்போது தான் அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அவனோட அம்மா. அதுக்கு முன்னாடி கல்யாணத்தை பற்றி பேசும்போதெல்லாம் தம்பி தங்கச்சிங்களுக்கு முடிங்க, நான் அதுக்கடுத்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். பொண்ணு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணும் அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறான். அவள் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுமே ஹீரோவுக்கு கற்பனைகள் விரிய ஆரம்பிச்சிடுது. இப்போது கதையோட ஸ்டார்டிங்க்கு வருவோம். கல்யாண மண்டபத்தில் தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. நாளைக்கு இந்நேரம் கல்யாணம் முடிஞ்சு அவள் கூட நான் இருப்பேன் அப்படிங்கிற கற்பனையோட செண்பக பாண்டியன் மண்டபத்தில் உலாவிட்டுருக்கான். கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன நம்ம ஹீரோயின் தேன்மலர் ஹீரோவுக்கு மட்டும் அண்ணம். அவங்க என்னன்னா தன்னோட காதலனை தான் நினச்சிட்டு இருப்பாள். எஸ், அவள் லவ் பண்ணியிருப்பாள். அதோட அந்த கௌதமை கல்யாணமும் பண்ணிடுவாள். இவளோட அப்பா அவள் கழுத்தில் இருந்த தாலியை கலட்டி போட்டுட்டு அந்த கௌதமை அடிச்சிட்டு இவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு இவளுக்கு ஹவுஸ் அரெஸ்ட் தான். அப்புறமா தான் செண்பக பாண்டியனை பார்த்து நிச்சயம் பண்ணுறாங்க. நாளைக்கு கல்யாணம். அவளால் செண்பக பாண்டியனை கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு தோணலை. அதனால் அவனோட நம்பருக்கு கால் பண்ணி, எனக்கு இந்த மாதிரி கல்யாணம் ஏற்கனவே ஆயிடுச்சு, நீங்கள் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த பக்கம் இருந்து பதில் ஒழுங்காக கல்யாணத்துக்கு ரெடியாகு, பழைய விஷயத்தையெல்லாம் கிளறிட்டு இருக்காத, எல்லாத்தையும் மறந்துட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு வருது. அதை கேட்டதும் அவளுமே வேற வழி இல்லாமல் தான் தலைவிதியை நினச்சிட்டே கல்யாணத்தை பண்ணிக்கிறான். கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் தெரியுது அந்த கௌதம் சூசைட் பண்ணிட்டு இறந்துட்டான்னு. இவளும் சட்டுன்னு சூசைட் பண்ணிக்க போகிறான். ஆனால் நொடியில் தன்னோட முடிவை மாற்றிக்கிறான். இப்போது அவளோட கோபம் முழுக்க செண்பக பாண்டியன் மேலே திரும்புது. அவன் மட்டும், சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறேன்னு சொல்லியிருந்தா இந்த அவஸ்தை எனக்கு இல்லைல அப்படின்னு நினைக்கிறான். அதனால் அவனை பழி வாங்கணும்னு ஒரு திட்டம் போடுறான். அந்த திட்டப்படி அவளால் செண்பக பாண்டியனை பழி வாங்க முடிஞ்சதா, இல்லை அந்த திட்டமே அவளை பழிக்கு பழி வாங்கிடுச்சா என்னன்னு கதையோட முடிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். கதையில் காதலுக்கும் ரொமான்ஸுக்கும் பஞ்சமே இல்லை. ஆடியோ நாவலாகவும் சனா கீத் மேடத்தோட சேனலில் இருக்குது. நான் அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், கேளுங்க. கேட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கதையோட விமர்சனத்தில் நாம் சந்திக்கலாம். டாட்டா.